Hi guys, நான் உங்க நிவேதா பாரத். இது நம்மளோட செகண்ட் கிளாஸ். நான் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லைங்களா, மண்ணில இருந்து எப்படி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது அப்படிங்கறது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நாம ஜுவல்லரி செய்யறதுக்கு நாம ஏரியில இருந்து களிமண் எடுத்துட்டு வந்திருக்கோம். நாம எந்த களிமண் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு கலர்ல இருக்கும். அது எனக்கு தெரியல சரியா. நான் வந்து எங்க ஊர்ல இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். இப்போ ஏரியில தண்ணி இல்லாததால நம்மளுக்கு கெட்டியா இருக்கு. நம்ம அப்படி கெட்டியா இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். கெட்டியா இருந்தாலும் ஓகே, தண்ணியா இருந்தாலும் ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம எப்படி இதுல இருந்து ஜுவல்லரிக்காக நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது, எப்படி நம்ம சாஃப்ட் ஆக்குறது மண் அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். வந்து ஆல்ரெடி நான் நிறைய மண் வந்து செஞ்சு வச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 மந்த்துக்கு ஆகுற மாதிரி நான் வந்து மண் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறதால நான் வந்து கொஞ்சமா நான் செஞ்சு காட்டுறேன். அதை வச்சு நீங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா எடுத்து உங்களுக்காக செய்யறேன். நம்ம அதிகமா செஞ்சாலும் அதே போல் தான். வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது இந்த களிமண் எடுத்திருக்கோம். இதை வந்து இப்போது நாம் தூள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த துணியில் வச்சுக்கலாம். துணியில் வச்சு நாம் வந்து தூள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம இடிச்சிட்டோம். இதை வந்து அப்படியே நம்ம தண்ணியில் போட்டுடலாம். ஓகே, இதை வந்து நம்ம 1 டே ஃபுல்லாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஊறிடும். நான் வந்து ஆல்ரெடி நேற்றே நான் வந்து இது போல் செஞ்சு ஊற வச்சிட்ருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இதை வந்து நான் நேற்று ஊற வச்சது. இது வந்து 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை நாம் குட்டி குட்டி இதுவாக ஊறிட்டுருக்கோம் நல்லா. அதை வந்து நாம் நல்லா வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஆகிட்டுருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் வாட்டரோட. நம்ம நல்லா ஊற வச்சதால இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவே கரைஞ்சிடும். ஓகே, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பழைய இது எடுத்துக்கலாம். வந்து நாம் ரொம்ப திக்காக ஏதாச்சும் இருக்கிற கிளாத் எல்லாம் எடுத்துக்காம நம்ம வந்து இது போல் ஷால் ஏதாச்சும் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபில்டர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த துணிலேயே நம்மளுக்கு மண்ணெல்லாம் தங்கிரும், கீழே இறங்காது. அதனால் வந்து நம்ம மெலிசாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கிளாத் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஃபில்டர் ஆகிடும். இதை வந்து நாம் இப்போ முடி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டரோட, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் இது தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாக வைக்கும்போது அது தண்ணி மட்டும் மேலே வந்துடும், மண் வந்து கீழே இருக்கும். அப்போ வந்து நாம் பிரிச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு சீக்கிரமாக இறங்கலை, அதனால் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா நாம் இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து கீழே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இறங்கும். நம்ம பெரிய பாத்திரம் அந்த மாதிரி எடுத்து நம்ம நிறைய செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஃபில்டர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப சின்னதாக நம்ம எடுத்துருக்கிறதால கை கொஞ்சம் பத்தலை. நம்ம பெரிய இதில் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கை இப்படி பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு 3 மந்த்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுருவேன். நீங்களும் அதே போல் கொஞ்சம் நிறையவே எடுத்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மெலிசாக இருக்கிற ஷாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிட்டோம். இது வந்து இதெல்லாம் தான் ஸ்டோன்ஸ். இதை வந்து நாம் அப்படியே இதில் ஜுவல்லரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஷேப் எதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ வந்து நம்ம சும்மா தண்ணி ஊற்றி நம்ம அலசி விட்டோம்னா இதில் இருக்கிற கொஞ்சம் மண்ணு கூட நம்மளுக்கு வந்து கீழே ஃபில்டர் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து இந்த
ஸ்டோன் எல்லாம் வந்துருச்சு. அதில் ஏதாச்சும் இது இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்படியே நம்ம 1 டே ஃபுல்லாக வச்சிடணும். வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி மட்டும் மேலே தெரியும், மண்ணெல்லாம் கீழே இருக்கும். நம்ம வந்து எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. 24 hours later. ஓகே கைஸ், நம்ம வந்து நேற்று ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு, நம்மளுக்கு மண்ணெல்லாம் கீழே தங்கிருச்சு. இப்போ வந்து நாம் அந்த தண்ணியை வந்து நாம் தனியாக பிரிச்சிடலாம். இப்போ வந்து நாம் இதை பிரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போது தண்ணியை வந்து தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மண் இருக்குது, அப்படியே நம்ம வெயிலில் நம்ம வச்சிடலாம். இது நம்ம நேற்று யூஸ் பண்ண துணியவே நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து டேபிள் மேலெல்லாம் எதுவும் வைக்காமல் நம்ம வந்து தரையிலே வச்சோம்னா தான் நம்மளுக்கு கீழேயும் சூடாக இருக்கும், நம்மளுக்கு மேலேயும் வெயிலுக்கு சூடாக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாகவும் கெட்டியாயிடும். நாம் வந்து இதை கையை வச்சு நல்லா இப்படி எல்லா பக்கமும் நாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 hour later. ஓகே கைஸ், நமக்கு வந்து இது நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து நாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி வச்சு நாம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே ஒட்டிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். இது போல் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு கவரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மண்ணை வந்து. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபேனுக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு அதில் வந்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 5 minutes later. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்படி இருந்த மண்ணை வந்து நாம் இப்படி செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக எல்லா ஸ்டோன்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மண்ணை மட்டும் ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்ம ஜுவல்ஸ் பண்ணால் கரெக்டாக வரும். இதை வந்து நம்ம இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னாவே நம்மளுக்கு போதும். நாம் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாம் இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நாம் இன்னொரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். நாம் இப்படி 2 கவர் போட்டு வச்சாதான் நம்மளுக்கு இந்த மண் இன்னும் டைட் ஆகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே கண்டிஷனில் நம்மளுக்கு இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 2 கவர் போட்டு நம்ம முடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது எப்படி ஜுவல்லரி செய்கிறதுக்கு ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாமல் சாஃப்டான மண்ணை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மோல்டு எப்படி பண்ணுறது, நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கட்டர் நம்ம வெளியே வாங்காமல் வீட்டிலே கட்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேனோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.